ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் தேட்டர்ஸில் ஒரு சைஃபை ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான ஏலியன் ரோமுலஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் தேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஃபிடி ஆல்வரஸ் டைரக்ஷன்ல கேலி ஸ்பெயினி, டேவிட் ஜான்சன், ஆர்ச்சி ரினாக்ஸ் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியா இருக்கு. படத்துடைய ரன் டைம் 1:53 minutes இருக்கு. ஏலியன் மூவி பிரான்ச்சைஸ்ல 9வது படமா இந்த படம் வந்திருக்கு. ஏலியன் 1-2க்கு இடைப்பட்ட காலத்துல இந்த படத்துடைய கதைக்களம் அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய கதாநாயகி ஏலியன்ஸ் ரிசர்ச் பண்ற வெய்லாண்ட் யூட்னி அப்படிங்கிற ஒரு காலனில இருக்காங்க. இந்த காலனில சூரிய வெளிச்சமே இல்லாத ஒரு சூழல் இருக்கு. அந்த காலனில இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்டோட சேர்ந்து புறக்கணிக்கப்பட்ட ரோமுலஸ் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க ஏலியன்ஸ் பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த ஏலியன்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. ரோமுலஸ்க்கு போன அந்த டீம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்கொண்டாங்க, அவங்களால அங்க இருந்து உயிரோட திரும்ப வர முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படம் ஒரு சைஃபை ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலுமே சைஃபை எலிமெண்ட்டை விட ஹாரர் எலிமெண்ட் அப்படின்றது அதிகமாவே இருக்கும். ஏன்னா படத்துடைய டைரக்டர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஈவில் டெட், டோன்ட் பிரீத் மாதிரியான நல்ல ஹாரர் படங்களை கொடுத்தவர். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஒரு சைஃபை ஹாரர் படத்துக்கு தேவையான ஒரு ஈரி என்விரான்மெண்ட்டை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல இருக்க ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஹாரர் மூவி ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஜம்ப் ஸ்கேர்ஸ் நிறையவே இந்த படத்துல இருக்கு. படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஒரு ரிச்னஸா உங்களால உணர முடியும். இந்த படத்துல யூஸ் பண்ணப்பட்ட அந்த ஹாரர் செட் பீசஸ் எல்லாமே அத்தன்டிக்காவும் நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கேலி ஸ்பெயினி ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய சாம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல நிறைய எமோஷனல் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. டோன்ட் பிரீத் அப்படிங்கிற படத்தை நீங்க ஏற்கனவே பார்த்திருந்தீங்க அப்படின்னா அந்த படத்துல வர பார்க்கும் திறன் இல்லாத வில்லனுக்கு பதிலா அந்த ஏலியன் கேரக்டரையும் அந்த ஈவென்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பேஸ்ல நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல சிஜி எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா முதல் 2 பாகங்கள்ல இருந்த அந்த 80s டோனை வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்தது பார்க்கிறதுக்கு. சோ முதல் 2 பாகம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நாஸ்டால்ஜிக்கா நிறைய விஷயங்களை இந்த படத்துல வந்து வச்சிருப்பாங்க. அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். 2024 வெளியான பெஸ்ட் ஹாரர் படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல, இருந்தாலுமே வயலண்டான சீக்வன்ஸ்லாம் இருக்கு. சோ கிட்ஸோட பார்க்காதீங்க. மெச்சூர் ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏலியன் ரோமுலஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7/10.